Hey guys, நீ பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 848வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட தான் வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் Redmi K60 சீரியஸை லான்ச் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ட்விட்டர்லேருந்து 40 கோடி யூசர்ஸோட டேட்டா லீக் ஆயிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இனி நீங்கள் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவை ஒரு 2500 அப்படின்ற ப்ரைஸ்க்கே வாங்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரியல்மியோட 10 இந்தியா லான்ச் இருக்க போகுது. இன்னும் நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சொல்லிக்கிறேன், எனக்கு ஒரு டவுட் சீரியஸ்க்கான வீடியோ நேற்றே அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் பார்க்கலையா? லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அப்டேட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ரெட்மியோட இந்த மொபைல்ஸ் எல்லாம் இனி சாஃப்ட்வேர் அப்டேட்டே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு MIUI 13 வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போக்கோவோட X2, ரெண்டாவது ரெட்மியோட 8, மூணாவது ரெட்மியோட 8A, நாலாவது ரெட்மியோட K30 5G. இந்த 4 மொபைலுக்கும் இனி எந்த விதமான அப்டேட்டும் நாங்கள் புஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெட்மிலேருந்து அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லான்ச் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, ஸோ அவுடேட்டட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து அப்டேட்ஸ் எதுவும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா நம்ம பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்க. அடுத்து ரியல்மியோட GT Neo 5, இதனோட லான்ச் டேட் சொல்லாமலே இருந்தாங்க. இப்போ அஃபீஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க. 5ஆம் தேதி லான்ச் ஆகுதாம். இதனோட ஹைலைட்டட் ஃபீச்சரே இதனோட அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 240 வாட். இது தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து 240 வாட் மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் அதை விட கம்மியாக இருக்கிற 80 வாட் 60 வாட் இந்த மாதிரியா டவுனாக இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா 240 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்மியான வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் 240 வாட்னாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுங்க, அதுக்கான பர்ஃபெக்டான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனி உங்களோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. இந்த 40 மொபைல் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா இனி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர 31ஆம் தேதியிலிருந்து உங்கள்கிட்ட ஐபோனோட iPhone 5, iPhone 5SE, அது போக ஹுவாவேயோட ஒரு சில மொபைல்ஸ், எல்ஜியோட ஒரு சில மொபைல்ஸ், சாம்சங்கோட ஒரு சில மொபைல்ஸ், சோனியோட ஒரு சில மொபைல்ஸ், இந்த மொபைல்ஸ்ல எந்த மொபைல் உங்க கையில இருந்தாலும் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. என்னென்ன மொபைல் அப்படின்றத ஸ்கிரீன்ல பாருங்க. இதுக்கான காரணமா அவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப பழைய சாஃப்ட்வேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்போட புது அப்டேட்ஸ்க்கு எல்லாமே இது சப்போர்ட்டடா இல்லை. அதனால இந்த மொபைலுக்குலாம் வாட்ஸ்அப் கிடையாது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா மெட்டா தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்க ஆப்பிளோட ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா அந்த 90000 ரூபாய் வாட்சை வாங்கி கையில் கட்டணும்னு ஆசையா இருக்கீங்க. உங்கள்கிட்ட அதுக்கான அமௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதை பண்ணாங்க. இப்ப ஃபயர்போல்ட்லேருந்து ஃபயர்போல்ட் கிளாடியேட்டர் அப்படின்ற நேம்ல அதே மாதிரியான ஸ்மார்ட் வாட்சை டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. 2500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல. ஸோ இந்த 2500 ரூபாய் பிரைஸ்ல நம்மளால 6.9 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளேயோட இருக்கிற இந்த ஃபயர்போல்ட் ஸ்மார்ட் வாட்சை நம்மளால வாங்கி வியர் பண்ண முடியும். இதனோட ஹைலைட்டட் ஃபீச்சரா எனக்கு தோன்றது இது ஆப்பிள் மாதிரி டிசைன்ல இருக்குது. ஸோ 2500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஃபயர்போல்ட் அப்படின்ற கம்பெனிலேருந்து, அதாவது நம்ம தகுந்த ஒரு கம்பெனிலேருந்து கிடைக்குது. ஸோ நிறைய லோக்கல் பிராண்ட், சைனா பிராண்ட், பேர் தெரியாத பிராண்ட் கூட வந்து க்ளோனிங் வாட்ச் அப்படின்ற நேம்ல இந்த பிரைஸ்ல தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வாங்கும்போது ஃபயர்போல்ட் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனிலேருந்து வரது அப்படின்றது நல்ல டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னைக்கு Redmi K60 சீரியஸ் சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த Redmi K60 சீரியஸ்ல 3 மொபைல்ஸ் வருதுங்க. ஒன்று Redmi K60, K60 Pro, K60E அப்படின்ற 3 மொபைல். இதில் Redmi K60 60 Pro ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ரெண்டுலையுமே 120 Hz 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 12-bit கலர் கேமட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டால்பி விஷனும் சப்போர்ட் பண்ணுது. HDR10+ சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரொம்பவே தரமான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெட்மியோட K60ல ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 K60 Proல 8 Gen 2 யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது K60ல 5500 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி K60 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 5000 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 30 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இங்க 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றதுனால கண்டிப்பா யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங்குமே ரொம்ப வேகமா இருக்குங்க. பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி Redmi K60E பார்த்துக்கலாம். இதுலயும் 120 Hz 2K AMOLED டிஸ்பிளேயோட தான் கொண்டு வராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இதுல MediaTek Dimensity 8200 அப்படின்ற ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியோட Redmi K60 நமக்கு
29,000 அப்படின்ற பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. K60 Pro 39,000 அப்படின்ற பிரைஸ்லயும், K60E 26,000 அப்படின்ற பிரைஸ்லயும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க சைனால அப்படின்னு பார்க்கும்போது நல்ல டீலாக தான் தெரியுது. இந்தியாவுக்கும் இதே பிரைஸ்ல வந்ததுன்னா நல்லா இருக்கும். அடுத்து ட்விட்டர்ல இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டேட்டா ப்ளீச் ஒன்று நடந்திருக்குங்க. என்னன்னா மொத்தம் 40 கோடி யூசர்ஸோட டேட்டாஸ் இப்ப டார்க் வெப்ல சேலுக்காக அவைலபிளா இருக்கும். இந்த 40 கோடி யூசர்ஸ்ல ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அதே மாதிரி கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை இருக்காரு. இவங்களோட டேட்டா வரைக்கும் அதுல இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் சேல் பண்றதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. யாராவது இதை வாங்கி பர்ஃபெக்டா யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொத்த டேட்டாவும் சேர்ந்து இருக்குங்க. இது வந்து ட்விட்டரோட மிகப்பெரிய ப்ளீச். அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல இருக்கிற ஒரு பக்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க எலான் மஸ்க் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டார்க் வெப்ல சேல்ல கொடுக்குறாங்களாம். என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். உங்கள்கிட்ட ரெட்மியோட அல்லது Xiaomiயோட மொபைல்ஸ் 5G சப்போர்ட் பண்ணாம இருக்குதா? குறிப்பா ஜியோ 5G. ஸோ இனி சப்போர்ட் பண்ணும். என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்றத ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். எங்க ஒரு சில Xiaomi மொபைல், அது போக ரெட்மி மொபைல்ஸ், இது எல்லாத்துக்கும் இனி 5G சப்போர்ட் பண்ணும், அதுக்கான அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மொபைல் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. குறிப்பா ரெட்மி Note 11 சீரிஸ்க்கு எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க ஜியோ 5G ஒர்க் ஆகுதா அப்படின்றத. அடுத்து ரியல்மியோட Realme 10 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதாங்க. இது வந்து எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு சொல்ல கமிங் சூன் அப்படின்ற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய ஹைப் ஏற்ற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு 4G மொபைல், மீடியாடெக்கோட G99 அப்படின்ற ப்ராசரோட தான் வருது. ஸோ சொல்ற அளவுக்கு பெருசாக எதுவுமே இந்த மொபைலில் இல்லைங்க. மோட்டோவோட G சீரிஸ் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா ரொம்ப நல்ல மொபைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, சூப்பரான ஸ்பெக்ஸோட சூப்பரான பிரைசிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மோட்டோ G53, G73 இந்த ரெண்டு மொபைலும் இப்போ BS அது போக FCC TDRA சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக அதனோட BA சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மொபைலோட லான்ச் ரொம்ப சீக்கிரமாக இருக்குமா. சீக்கிரமாக மோட்டோவோட அடுத்த G சீரிஸ் மொபைல் 5G மொபைல்ஸாக இந்தியாவுக்கு வர போகுது. அடுத்து சாம்சங்கோட Samsung A14 இந்த மொபைல் வந்து ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புலேருந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் சமீபமாக வந்து SIG அது போக வைஃபை அலைன்ஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்தியாவில் ஜான்வரியில் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 5G சப்போர்ட் பண்ற மொபைலா இருக்குமா. அடுத்து 2023 டெசோக்கு ரொம்ப பெரிய வருஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னா டெசோல இருந்து மொத்தம் 10 ஸ்மார்ட் வாட்சஸ் 2023ல லான்ச் பண்ண போறாங்களாம். இங்க ரவுண்ட் டயலோட ஒன்னு, ஸ்கொயர் டயலோட ஒன்னு, இந்த டிஸ்பிளேல ஒன்னு, அந்த டிஸ்பிளேல ஒன்னு, AMOLEDல ஒன்னு, LCDல ஒன்னு, HDல ஒன்னு அப்படின்னு வித்தியாசமான டிசைன்ல வித்தியாசமான ஸ்மார்ட் வாட்ச் மொத்தம் 10 ஸ்மார்ட் வாட்ச் எட்டு வர போறாங்களாம். எல்லாமே ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கனால நம்மளால முழு லிஸ்டையுமே பார்க்க முடியுது. அடுத்து Flipkartோட Flipkart இயர் அண்ட் சேல். இது வந்து 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஆஃபர்ஸ் தி பெஸ்டா இருக்கு, ஒரு சில ஆஃபர்ஸ் ஓகே ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளோட தி பெஸ்டான ஆஃபர்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். ஒருவேளை டெலிகிராம்ல நீங்க இல்லை அப்படின்னா முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆஃபருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே பார்த்துடலாமா. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு கேமிங் கீபோர்ட். ஆமா, கேமிங் கீபோர்ட் அப்படினாலே RGB லைட்ஸோட இருக்கும். ஸோ RGB லைட்ஸோட இருந்தது அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ RPM யூரோ அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு கேமிங் கீபோர்டை 599 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பார்த்துருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்மி பிரைஸ்ல கேமிங் கீபோர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நார்மல் கீபோர்ட் இருக்கிற பிரைஸ்ல ஒரு கேமிங் கீபோர்டு உங்களுக்கு கிடைச்சிடும் 599 ரூபாய்க்கு. அடுத்து ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வர ஜெப்ரானிக்ஸ் ஜெப் எவோல்வ் அப்படின்ற நேம்ல வர ஜெப்ரானிக்ஸோட நெக் பேண்ட் டைப் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். இது வந்து 499 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே நான் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டும் இருக்கிறேன். இது வந்து இது வரைக்கும் ஒரு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ 500 ரூபாய்க்கு வேற லெவல் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வாங்கும்போது பிளாக் கலர் மட்டும்தான் இந்த பிரைஸ்ல இருந்தது, மற்ற எல்லாமே 800 ரூபாய் பிரைஸ் பக்கத்தில் இருந்தது. ஸோ இப்போ எல்லா கலரையும் 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பார்க்க முடியுது. ஸோ 500 ரூபாய் தான் என்னோட பட்ஜெட். ஒரு நல்ல வயர்லெஸ் இயர்ஃபோன் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பேட்டரி நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஒயர் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா ஓகே அப்படின்ற அளவு இருக்குது. ஸோ நீங்க ஒரு நார்மலா யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப ரஃபா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் சீரிஸை பார்க்கறதுக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.